சமுத்திரக்கண்ணி அன்னியமடின்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சு மனநிலை சரியில்லாதவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து நல்லபடியா பாத்துக்கிறாரு. அவர் காலைல வரப்போ ரோட்ல ஒரு மனநிலை சரியில்லாத ஆளை கூட்டிட்டு வந்து குளிக்க வச்சு சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கிறாரு. அந்த ஆள் எப்பவும் கையில ஒரு பை வச்சிருக்காரு. சரி அது என்னதான் இருக்குன்னு பாக்கலான்னு சமுத்திரக்கனி ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல ஒரு டைரி இருக்கு. டைரியில அந்த மண்ணில செல்லாதவர் பேரு முருகப்பானு அவர் ஒரு பெரிய பணக்காரர்னு போட்டிருக்கு. முருகப்பா பெரிய பணக்காரரா இருப்பாரு. அவரோட வைஃப் அவர்கிட்ட 10 வருஷமா பேசாம இருப்பாங்க. ஏன்னா முருகப்பாவோட வைஃபோட அப்பா ஒரு சின்ன வீடு வச்சிருப்பாரு 50 வயசுல. அதே மாதிரிதான் எல்லா ஆம்பளைங்களும் இருப்பாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு முருகப்பாவோட பொண்டாட்டியா அவர்கிட்ட பேசாமலே இருப்பாங்க. முருகப்பா புதுசா ஒரு துணி கடை ஆரம்பிக்கிறாரு. அதுல நிறைய பொண்ணுங்க வேலை செய்யறாங்க. ஒரு நாள் முருகப்பாவோட பொண்டாட்டி அந்த கடைக்கு வராங்க. அப்போ ஒரு பொண்ணு கண்ணாடி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை ரொம்ப அசிங்கமா திட்டிடுற முருகப்பா இதை கேள்விப்பட்டோன்னே அந்த பொண்ணை கூட்டி இனிமே நீ வேலைக்கு வர வேணாமா, உனக்கு சம்பளம் நான் மாசம் மாசம் தந்துறேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட முருகப்பா பத்தியே பேசிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுக்கு பதிலாக எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்கன்னு பணத்தை வாங்கிட்டு அந்த பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிடுறாரு. முருகப்பா அந்த பொண்ணோட வேற ஒரு வீட்டுல போய் செட்டில் ஆயிடுறாரு. அவங்க பையன் உன் சந்தேகத்தாலதான் அவர் வேற பொண்ணை கல்யாணம் பண்றேன்னு சொல்றாரு.